ஒரு பக்கம் பார்த்தா இப்படி கமெண்ட்ஸ் இருக்கு. நீ ட்ரெடிஷ்னலா இருக்க, நீ ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்க, நிறைய விஷயம் பேசுற, என் பையன் இப்படிலாம் இல்லை, அவனை நான் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு உன்னோட வீடியோ தான் காமிக்கிறேன். இந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த மாதிரி சில கமெண்ட்ஸும் வருது. ஜஸ்ட் ரீட் இட். ஐம் நாட் கோயிங் டு ரீட். என்ன மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ட்ரெடிஷ்னலா ஸ்பிரிச்சுவலா ஹூ தே ஆர் வாட் தே ஆர் அப்படின்னு பார்க்கும்போது தெரிகிற மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு காமனாக அந்த சொசைட்டியில் வரக்கூடிய ஒரு கிரிட்டிசிசம் ஆனது இட்ஸ் இம்மன்ஸ்லி ஹை. இவங்களுக்குலாம் என்ன ரிப்ளை வச்சிருக்கேன் அதானே கேட்குற. இவங்க கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது என்னோட காலேஜ் டைம் தான் ஞாபகம் வருது. எப்போதுமே நான் பைக்கில் காலேஜ் போகும்போது நான் கிளம்புற டயத்துக்கு கரெக்டாக ஒரு குப்பலாரிக்கார வருவோம். இந்த குப்பலாரிக்கு 2 கிலோமீட்டர் பின்னாடி வந்தால் கூட வாடை அவ்வளோ தூக்கலா அடிக்கும். நானும் 1 வாரம் பார்த்தேன், 2 வாரம் பார்த்தேன், 3 வாரம் பார்த்தேன். எனக்கு தொடர்ந்து வரும்போது கடுப்பாயிடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணேன், அந்த குப்பை வண்டியை சேஸ் பண்ணிட்டு போய் முன்னாடி நிறுத்தி அவன் வண்டியில ஏறி அவனை திட்டினேன். குப்பலாரி அவ்வளவு நான் தாண்டிக்கிட்டு ஒரு தார்ப்பா கூட இல்லை, நீ மாட்டு அப்படியே தூக்கிட்டு போறேன்னு திட்டினேன். அவன் என்ன சொன்னான், சாமி இந்த வண்டியில நான் ஓட்டுறேன் அவ்வளவுதான், இதுல நீ குப்பை இருந்தாலும் லோடு இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாட்டி நான் ஓட்டுன்னு போகணும், அவ்வளவுதான் என் வேலை அப்படின்ற மாதிரி போனான். இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் அதுக்கப்புறம் என் வண்டியை எடுத்துட்டு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நான் குப்பலாரி மாதிரி நாரிக்கிட்டு இருந்தேன் அந்த டே ஃபுல்லா. இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், குப்பையிலேயே இருக்கிறவனுக்கு அந்த வாடை தெரியாது. இப்ப நான் சொல்ல போறது ரொம்பவே காமனான விஷயம். உன்னை தேடி குப்பலாரி வந்தாலும் நீ குப்பலாரியை தேடி போனாலும் நார போறது நீ தானே தவிர குப்பலாரி மணக்காது. யூ ஹேவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்பிட் வேர்ட்ஸ் லைக் a shit. பட் ரியாலிட்டி என்னன்னா, அவங்களுக்குள்ள அவ்வளவு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு. அதை அவங்க போல்டா ஒரு நேரத்துல காமிக்க முடியல. ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு ஷோ ஹூ தே ஆர் அண்ட் யூ ஆர் போல்ட் இனஃப் டு ஷோ ஹூ யூ ஆர், ஹானஸ்ட்லி தே ஆர் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் தட். இப்போ ப்ராப்ளம் நீ யார்கிட்ட யோசிச்சு பார்த்தனா அவங்க மேல தானே தவிர ஓ மேல கிடையாது. இன்னொரு சிம்பிளா அதை சொல்லணும்னா, லெவல் ஆஃப் எனிமீஸ் டிஃபைன் யுவர் லெவல் ஆஃப் பிரசன்ஸ். நீ ஒரு கேம்ல விளையாடும் போது உன்னோட ஆப்போனன்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கரா இருக்கான் அப்படிங்கறத வச்சு நீ எந்த லெவல்ல இருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை மேல குப்பை எடுத்து எறிகிறாங்கன்னா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். யூ ஆர் த பெஸ்ட் எவர், யூ ஆர் இன் த பெஸ்ட் எவர் பொசிஷன் எவர் பாசிபிள் அப்படிங்கிறது தான் ரியல் ஃபேக்ட். ப்ரோ இவங்களெல்லாம் நான் இக்னோர் பண்ணோம் அதான் நீ சொல்ற, கைண்ட் ஆஃப். பட் யோசிச்சு பாருங்க, இக்னோரிங் இஸ் நாட் த ரியல் சொல்யூஷன். யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை திட்டினாங்கன்னா நமக்கு வருத்தமா இருக்கும். வருத்தப்படாதன்றது இட்ஸ் நாட் அ ரியல் சொல்யூஷன் இல்லையா? திஸ் இஸ் ஹவ் ஐ அப்ரோச் தட். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இவன் கண்டென்ட் எங்க தாண்டா எடுப்பான், இங்கேருந்து தான் எடுப்பான், இவனுக்கு எப்படி இவ்வளவு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கான் ஆனா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? The honest thing is, I have written everything. I have documented everything. In my house, I have 2 different sheets. அதுல ஒரு பேப்பர்ல வாட் எவர் ஐ டன் அண்ட் ஃபெயில்ட் அதை வந்து டீட்டெயில்டாக எழுதியிருப்பேன். இன்னொரு பேப்பர்ல நான் என்னெல்லாம் பண்ணி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆனேன் அப்படின்றத எழுதியிருப்பேன். why I'm saying this is, நீங்க வந்து ஒரு 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 விஷயத்துல உங்களுக்கு நடக்குது, அது அன்பிளசண்டா இருக்கு அப்படின்னா அது மைண்ட்ல வச்சுக்க கூடாது. have to have a record of that thing in a paper. எதுக்கு நான் ரெக்கார்ட்ல வச்சுக்கிறேன், why should I have that record அப்படின்னு கேட்டா, I'll damn sure that in a particular instance நீ வந்து ஒரு பெரிய ஆளா ஆவ, ஏதாவது ஒரு வகையில நீ வந்து ஒரு பெரிய பொசிஷனை அட்டைன் பண்ணுவ. அப்ப நீ திரும்பி சொல்றதுக்கு உனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ரெக்கார்டு வேணும். அதனாலதான் ஃபிட்னஸ்க்கு போறவங்க ஃபர்ஸ்ட் வந்து பல்கா இருக்கும்போதே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறனால, வாட் எவர் த கிரிட்டிசிசம் யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை. அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்து இதுவே ஒரு மோட்டிவேஷன் அமையும். ஸோ சிம்பிளரா சொல்லணும்னா, தயிர் சாத்துக்கு நம்ம ஊறுகாய் தொட்டுக்க வச்சுப்போம்ல, அந்த மாதிரி இவங்களோட கிரிட்டிசிசத்தை நமக்கு எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ணிட்டு கடைசியா தயிர் சாத்த முடிச்சோடனே நார்த்தங்காவை எடுத்து வாயில போட்டு முழுங்குற மாதிரி இவங்களை அப்படியே மொத்தமா காலி பண்றதுதான் ஒரே வழி அப்படிங்கிறது என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதத்துல கிரிட்டிசிசம் நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் எவென்ச்சுவலி ஃபைண்ட் அ வே த்ரூ அப்படிங்கிறது என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன். ஹேவ் அ நைஸ் டே. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டோட கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அது வரையும் சியர்ஸ்.